அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். பெண்களுக்கு சரிசமமாக வாய்ப்பு, அதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம். வாங்க காணொலிக்குள்ளார போவோம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. சரி, எதற்காக இந்த காணொலி? 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திராவிடம், அதாவது இந்த தாவேகா, அதிமுக, திமுக இந்த மூன்று கட்சிகளும் எத்தனை பெண்களுக்கு சட்டமன்றத்தில் செல்வதற்காக போட்டியிடுவதற்காக வாய்ப்புகள் கொடுத்திருக்காங்க. ஆனா தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த சித்தாந்தத்தின் கீழே சீமான் 117 பெண்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்திருக்காங்க சரிசமமாக. அதை பற்றி ஒரு ஒப்பீடு தான் இந்த காணொலி. சரி, முதல்ல இந்த இந்த ஒப்பீடை ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஒரு பக்கம் ஈவேராவை குறியீடாக கொண்டிருக்காங்க, இன்னொரு பக்கம் நம் பாரதியை அண்ணன் என்னுடைய பாட்டன், பெருமை மிகு பாட்டன் அப்படின்னு அடையாளப்படுத்தி அண்ணன் தேர்தலை மேற்கொள்றாங்க. இப்ப இந்த இடத்துல ஈவேராவோட சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த திராவிடத்திற்கும் பாரதியை பாட்டன் என்று சொன்ன அண்ணன் சீமானுக்கும் எப்படி இந்த ஒப்பீடு அப்படின்றத பார்ப்போம். முதல்ல ஈவேராவை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்த தாவேகா அந்த கட்சியிலேருந்தே ஆரம்பம். இப்ப அந்த கட்சியோட எத்தனை பேர் பெண்களுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 23 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. 234 தொகுதிகள் போட்டியிடுறாங்க. அதுல 23 பெண்கள், அதாவது தோராயமாக சொல்லணும்னா 10% பெண்களுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இதுல எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, தாவேகால தங்களுடைய முக்கியமான கொள்கை தலைவர்கள் அப்படின்னு அவங்க சொல்றத 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேர்ல 3 ஆண்கள் 2 பெண்கள். அந்த 3 ஆண்கள் யாருன்னா அந்த ஈவேரா, அதுக்கப்புறம் ஐயா காமராஜர் அவர்கள், அப்புறம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இது 3 ஆண்கள், 2 பெண்கள் அஞ்சலை அம்மாள் அவர்கள், அப்புறம் நம்ம பாட்டி வீரமங்கை வேலுநாச்சியார். இதுல என்ன அப்படின்னா, எங்களோட கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்றதுல 5 பேர்ல 2 பெண்களா 40% பெண்களுக்கு தங்களோட கொள்கை தலைவர்கள்னு அவங்க கொடுத்திருக்காங்க, இடம் கொடுத்திருக்காங்க. ஆனா நேரடியா ஒரு செயலுக்கு வரப்ப அவங்க 234 தொகுதிகள்ல போட்டி போடுற பெண்கள்ல வெறும் 10%, 23 பேருக்கு தான் அவங்க தாவேகா கட்சிக்காரங்க கொடுத்திருக்காங்க. இதுல எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, கொள்கை அப்படின்னு வரப்ப 2 பெண்கள் கொடுத்து 40% கொடுத்திருக்கீங்க. ஆனா வெற்றி பெறணும், மக்களுக்கு பெண்களுக்கு சரிசமமா உரிமை கொடுக்கணும் அப்படின்னு வரப்ப வெறும் 10% தான் கொடுத்திருக்கீங்களா? இதுதான் உங்களுடைய பெண்களுக்கான விடுதலையா அப்படின்ற முதல் கேள்வியை தாவேகாவை நோக்கி வைக்கிறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா, திமுக என்ன பண்றாங்களோ அதை தான் தாவேகாவும் பெண்களுக்கு பண்றாங்க. ஏன்னா அவங்க பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்துலலாம் நம்ம பாக்குறோம், பெண்கள் ஏதாச்சும் வந்தாங்கன்னா பெண்களை கிள்றது, அந்த மாதிரி ரொம்ப சில்லறத்தனமான விஷயங்கள் நிறைய இதை நானே பார்த்தேன். அப்ப கொள்கையில மட்டும் பெண்கள் விடுதலை, பெண்கள் கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு பேசிட்டு அவங்களோட கட்சியில இருக்கிற தொண்டர்களே பெண்களுக்கு எதிராகவே எல்லா செயல்களையும் அவங்க செய்யறாங்க. இதுல சமீபத்துல ஒருத்தவர் தாவேகாவை சேர்ந்தவர், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு பெண் வேட்பாளர், அந்த பெண் வேட்பாளரை அவ்வளவு கொச்சையா, அவ்வளவு கீழ்த்தரமா, அவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு பொது வெளியில. அப்ப பாத்துங்க, பெண்களுக்கு கண்ணியம் அப்படின்றதே தாவேகா கட்சிக்காரங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களோட வேறான ஈவேராவே அப்படிதான். சரி, இப்ப அடுத்து வாங்க நம்ம அதிமுகக்கு போவோம். அதிமுக பாத்தீங்க அப்படின்னா 20 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இதுல எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, 234 தொகுதிகள் இருக்கு, அதுல வெறும் 20 தொகுதிகளுக்கு தான் அனதர் திமுக, அதாவது அதிமுக கொடுத்திருக்காங்க. இதுல எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, இதுல எனக்கு தனிப்பட்ட வருத்தம் என்ன அப்படின்னா, தமிழர்கள் என்னைக்குமே பெண்களை அடிமையாக நினைச்சதே கிடையாது. அதற்கான சான்று அதிமுகலே இருக்கு. அது எப்படி அப்படின்னா, அதிமுகல இப்ப இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பெருமதிப்பிற்கு மரியாதைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனா அவருக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா தான் ஆட்சியில இருந்தாங்க. இப்ப இந்த அம்மையார் ஜெயலலிதாவை இந்த திராவிட கூட்டம் இந்த ஈவேராவை தங்களுடைய குறியீடாக கொண்ட சாத்தான் கூட்டம் பாப்பாத்தி, கன்னட பாப்பாத்தி அப்படின்னு அடையாளப்படுத்துவாங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு நானே வாக்களிச்சிருக்கேன். எப்ப அப்படின்னா, மக்களவை தேர்தல் அப்ப நான் கல்லூரி படிச்சுட்டு காலத்துல மக்களவை தேர்தல் அப்ப அம்மையார் ஜெயலலிதா அவங்க மக்களவை தேர்தலை நான் இரட்டை இலைக்கு வாக்களிச்சிருக்கேன். அதான் என்னோட முதல் வாக்கு. அதுக்கப்புறம் 2021 தேர்தலில் நாம் தமிழருக்கு வந்துட்டேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் திராவிடம் தமிழ்நாட்டில் அழிய வேண்டும், திராவிடத்தை தமிழ்நாட்டில் அழிக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி மன்னன் சீமானு மட்டும்தான் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்ப நான் தனிப்பட்ட முறையில ஒரு பெண் அப்படின்லாம் பார்க்காம, அவங்க பாப்பாத்தி அப்படின்லாம் பார்க்காம, அவங்க ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர். எனக்கு தெரிஞ்சு தனிப்பட்ட முறையில இதை நான் சொல்றேன். ஐயா காமராஜர் அவர்களுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் மிக சிறந்த ஒரு முதலமைச்சர் அப்படின்னா இருக்கிற எல்லா இதுலயுமே பார்த்தா ஓரளவுக்கு அம்மையார் ஜெயலலிதாவை சொல்லலாம். ஏன்னா அவங்க பெரிய அளவுல எல்லாம் ஒன்னும் திருடின மாதிரிலாம் இல்லை. ஆனா இந்த மிக முக்கியமாக திமுகவை 2 வாட்டி அவங்க உட்கார வச்சிருந்தாங்க. அதுவே ஒரு பெரிய சாதனையா நான் பாக்குறேன். ஷீ இஸ் எ பெட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் தென் அதர் கருணாநிதியை தவிர ஷீ இஸ் எ பெட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர்.
அப்ப நம்மளோட மரபணுல பாக்குறோம், நம்ம மரபணுல வந்து அவங்க ஆணா பெண்ணான்னு பார்க்கல, அவங்க கிட்ட திறமை இருக்கா இல்லையா, அவங்களால ஒரு மாநிலத்தை சரியாக முறையில் நடத்த முடியுமா முடியாதா, அது ஆண் பெண்ன்றதை தாண்டி அங்க அவங்களோட ஆளுமை தான் வந்து நிக்குது. அப்படி பாக்குறப்ப தமிழர்கள் நிறைய ஆண்கள், தமிழ்நாட்டில் இருக்கும் நிறைய ஆண்கள் அவங்க வந்து தங்கள் மரபணு சிந்தனையின் மூலமாகவே அம்மையார் ஜெயலலிதாவை தேர்ந்தெடுத்து ஆட்சியில உட்கார வச்சிருக்கோம். அப்படி இருக்கிறப்ப நாம எப்படி வந்து பெண்களுக்கு விடுதலை கொடுக்காம இருக்கோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்கன்னு தெரியல இந்த திராவிட கட்சிகள். அப்ப அதிமுகவை வச்சே நம்மளால சொல்ல முடியும், தமிழர்கள் வந்து பெண்களுக்கு எப்பயுமே விடுதலை கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க, அவங்க தங்களை ஆட்சி செஞ்சாலும் பரவாயில்லன்னு ஒரு பார்ப்பன பெண்ணையே தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு. அப்ப அதிமுக பாத்தீங்கன்னா வெறும் 20 சீட்டு மட்டும் கொடுத்திருக்காங்க. இப்ப இதை தாண்டி நிறைய அதிமுக பிரச்சனை இருந்திருக்கு, இந்த பொள்ளாச்சி பிரச்சனை இருந்திருக்கு, ஒரு காவல்துறை அதிகாரி பெண்களை வந்து கை நீட்டி அடிச்சிடா ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில, இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. ஒரு பெண் குழந்தையை வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டு கொண்டாங்க இந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சுடல. அப்ப வெறும் வாயால நாங்க பெண்களுக்கு சம உரிமை பெற்றுக் கொடுத்துட்டோம், ஈவேரா மட்டும் இல்லை என்றால் பெண்ணியம் பாதுகாக்கப்படவில்லை அப்படின்னு தொடர்ச்சியா பொய்களை சொல்ற கட்சி இந்த அதிமுகவும். அப்ப அதுவும் ஒரு திராவிட கட்சி, அதுவும் ஒரு குட்டையில் உரிய மட்டை. இப்ப கடைசியா வாங்க ஈவேரோட வேறான திராவிட முன்னேற்ற கழகம், திருடர்கள் முன்னேற்ற கழகத்துக்கு போவோம். தமிழ்நாட்டில் அழிக்கப்பட வேண்டிய முதன்மையான கட்சி திமுக திராவிடம் அப்படின்னு அந்த சித்தாந்தம். அவங்க எவ்வளவு பெரிய ஏமாற்று பேர் வழிகள்னு பாருங்க. தாவேகா 23 சீட்டு, அதிமுக 20 சீட்டு, வெறும் 19 சீட்டு, அதாவது 10% கூட பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல இந்த தில்லுமுள்ளு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சி. இப்ப இதுல இவங்க ஆளுங்கட்சியா வேற இருக்காங்க. இந்த ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட அமைச்சரவையில எத்தனை பெண்கள் இருக்காங்க அமைச்சர்கள் அப்படின்னு தேடி பார்த்தோம் அப்படின்னா 2 பேர் இருக்காங்க, கயல்விழி செல்வராஜ் அப்புறம் இவங்க கீதா ஜீவன். இதுல என்னன்னா வலைத்தளத்தை முடக்கி வச்சுட்டாங்க, என்னால போய் யாரு அமைச்சர் இருக்குன்னு பட்டியலை வந்து அரசாங்க வலைத்தளத்துல பார்க்க முடியல அமெரிக்கால இருந்து. அப்ப 34 அமைச்சர்கள் இருக்கிற இடத்துல 2 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு வாய் கிழிய நாங்க தான் சமூக நீதி, பெண்ணிய உரிமை, நாங்க இல்லைன்னா அப்படிதான் பாப்பா அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு பாப்பா மேல பழிய போட்டுட்டு இவங்க எவ்வளவு சீர்கேடான ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல அக்கா கனிமொழி போட்டியிட முடியாம மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, அவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்கலாம் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு. அப்புறம் சீமான் என்ன சொன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு பெண்ணியம் வெளியில பேசுறாங்க, ஆனா என்ன உள்ளடி வேலை செய்யறாங்க மட்டும் நீங்க பாருங்க. இது எப்படி தெரியுமா, இவங்க முழுக்க 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 விளம்பரம் தாங்க. நான் சொல்றேன், சமீபத்தில் ஒரு தொகுப்பாளினி வந்து ஒரு மேடையில ஏறி சார் சாம்பார் சூப்பர் சார், இப்படி சாப்பிட்டா நான் தினமும் சாப்பிட அப்படின்னு சொன்னாங்க. இது திமுகவோட விளம்பரம். ஆனா இந்த உணவை சாப்பிட்டு விட்டு 40 குழந்தைகள் வாந்தி மயக்கத்தோட படுத்தாங்க. இதுதான் உண்மை நிலவரம். இப்ப விளம்பரம் இங்க இருக்கும், உண்மை நிலவரம் இப்படி இருக்கும். பெண்ணிய இப்படி பேசுவாங்க, ஆனா சீட்டு கொடுக்க மாட்டாங்க. இதுதான் கேவலமான இந்த திமுகவின் கட்சி. இப்ப இந்த கட்சி ஆட்சியில இருக்கிறப்பயே எத்தனை இடங்கள்ல பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு நீங்க நினைச்சு பாருங்க. இந்த கடந்த 5 வருடங்கள்லங்க திமுக ஆட்சிக்கு வந்தோன்னு எத்தனை இடங்கள்ல பெண்கள் பாதுகாப்பற்ற ஒரு நிலையில் இங்க தமிழ்நாட்டில் இருக்காங்களா இல்லையா? பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் சொல்லுங்க. எல்லாரும் சாராயம் குடிக்கிறாங்க தமிழ்நாட்டுல. சாராயம் குடிச்சிட்டு அவன் தன்னுடைய வன்மத்தையும் வக்கரத்தையும் பெண்கள் மீது தான் காட்டுவான். குழந்தைய பார்க்க மாட்டேங்கிறான், பெரியவங்க பார்க்க மாட்டான், முதியவர்கள் வயதான பாட்டிகளை கூட பார்க்க மாட்டேங்கிறான். அவங்களெல்லாம் போயிட்டு இவனுங்க வந்து துன்புறுத்தல் பண்றாங்க. இதுக்கு என்ன காரணம்? ஐயா ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி. போதையை நல்லா தலைக்கேத்திக்கிறாங்க. போதையை ஏத்திக்கிட்டு அன்னைக்கு பேருந்துல ஒரு பொண்ணை கடத்த பார்த்திருக்காங்க போதையை ஏத்திக்கிட்டு. இதுக்கு யார் காரணம்? ஐயா ஸ்டாலின் கொண்டு வந்த அந்த போதை கலாச்சாரம். தமிழ் இனமே சீரழிஞ்சு கொண்டிருக்கின்றது. அப்ப இவ்வளவு ஆபத்தான இந்த திமுக பெண்ணியம் பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கின்றது அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா உங்களுக்கு? சரி, இப்பவா, அதாவது இப்ப நம்ம முழுக்க முழுக்க திராவிட கட்சிகளை பார்த்தோம். இப்ப சீமான் 117 பெண்கள் கொடுத்து சரிக்கு சமமா 50% அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல வந்து இந்த பார்ப்பன கடப்பாரை எவ்வளவு வீரியமா அண்ணன் நினைச்சிருக்காங்கன்னு நீங்க பாருங்க. மொத்தம் 6 பார்ப்பன வேட்பாளர்கள் அண்ணன் கொடுத்திருக்காங்க, இல்ல பிராமண வேட்பாளர்களை. இந்த 6 பிராமண வேட்பாளர்கள 4 பெண்கள் 2 ஆண்கள். அப்ப சீமானோட சிந்தனை எப்படி இருக்கு பாரு. அது ராசராச சோழனோட சிந்தனை, அது தலைவர் பிரபாகரன் அவரோட சிந்தனை. அப்ப பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை அப்படின்னு பாரதி தான் தனக்கு பாட்டன் அப்படின்னு இந்த பெண்களுக்கு சரியான ஒரு வாய்ப்பளித்தது அண்ணன் சீமான் அவர்கள் தான். அப்ப சீமான் அண்ணனுக்கு வாய்ப்பளிக்க போறீங்களா, இல்ல இந்த திராவிட தற்குறிகளுக்கு வாய்ப்பளிக்க போறீங்களா? பாருங்க, நான் ஒரு பாடல் ஒண்ணு பாடுறேன், அந்த பாடலை நீங்க புரிஞ்சுட்டு பாருங்க. பெண்ணுக்கு விடுதலை என்று நீதி பிறப்பித்தேன், அதற்குரிய பெற்று கேளீர். மண்ணுக்குள் எவ்வுயிரும் தெய்வம் என்றால் மனையாளும் தெய்வம் அன்றோ, மதி கெட்டீரே.
விண்ணுக்கு பறப்பது போல் பல கதைகள் சொல்வீர், விடுதலை என்பீர், கருணை வெள்ளம் என்பீர். பெண்ணுக்கு விடுதலை நீர் இல்லை என்றால் பின் இந்த உலகினிலே வாழ்க்கை இல்லை அப்படின்னு நம்ம பாட்டன் பாரதி பாடுறாரு. என்னடா இது சித்தர் மாதிரியே பாடுறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரே ஐயமா இருந்துச்சு. சரிங்களா? இந்த இந்த பாடலுக்கான பொருளை நான் சொல்றேன் பாருங்க. அதாவது பெண்ணுக்கு விடுதலை அப்படின்னு நான் சொல்றேன். இந்த உலகத்துல எல்லா உயிர்களிடத்திலும் தெய்வம் இருக்குன்னு நீ சொன்னா உன் மனையாளும் தெய்வம் தானே அப்படின்னு கேட்கிறாரு. மதி கெட்டீரேன்னு திட்டாரு. நம்மள மாதிரி போல படிச்சுன்னு சொல்லிட்டாரு. மதி கெட்டீரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க. விண்ணுக்கு பறக்கிறோம், நம்ம விடுதலை பெற்றுட்டோம், கருணை வெள்ளம் அப்படின்லாம் சொல்றீங்க. ஆனா உண்மையில அவர் என்ன சொல்றன்னா, பெண்ணுக்கு விடுதலை நீர் இல்லை என்றால், பெண்ணுக்கு நீ விடுதலை கொடுக்கல அப்படின்னா பின் இந்த உலகினிலே வாழ்க்கை இல்லை, உலகத்துல லைஃபே இல்லை அப்படின்றார். இந்த உலகத்தின் அடிப்படை என்ன தெரியுமா? லைஃப், வாழ்க்கை தான். அதாவது இந்த உயிர் அப்படின்றதுதான். அந்த உயிர் நல்லா இருக்கணும் அப்படின்னா பெண்கள் விடுதலையோட இருக்க வேண்டும் அப்படின்னு பாரதி வந்து பாடுறாரு. ஏன்னா சித்தர் மாதிரி பாடுறாரு, சித்தர் மாதிரி பாடுறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப இது. எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, யானும் பிறந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் அப்படின்னு அவரே எழுதியிருக்காரு. நிறைய சித்தர் இலக்கிய பாடல்களையும் பாரதியோட பாடல்களையும் பாக்குறப்ப எனக்கு சித்தர் மாதிரியே இருக்கு பாரதி பாடுறது. பாரதியோட பாடல்களை பாடுறப்பெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி எனக்கு வருது. அது எப்படி எனக்கு எப்படின்னு தெரியல, எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும், நான் ரொம்ப புத்துணர்வா இருப்பேன் பாரதியோட பாடல்களை பாடுறப்பெல்லாம். அப்ப அந்த பாட்டன் பாரதி வந்து எப்படி நடந்துக்கிறாரு பாருங்க. பாடிட்டாரு, பாடிட்டு மட்டும் இல்லாம செயலையும் காமிக்கிறாரு. தன் மனைவி கண்ணம்மாவை அவ்வளவு மரியாதையா நடத்திருக்காரு. அந்த ஒரு புகைப்படத்துல பாரதி நின்றுட்டு இருப்பாரு, கண்ணம்மா உட்கார்ந்து இருப்பாங்க. இவங்க சொல்றாங்க பாப்பான் பாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணம்மா மட்டும் இல்ல, அவங்க வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருக்கு, அந்த பெண் குழந்தையும் உட்கார்ந்துருக்கும். இவங்க எல்லாம் ஆண்கள் எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப பாத்துங்க, எந்த அளவுக்கு பெண் சுதந்திரத்துக்காக தான் சொன்னது பாடினது மட்டும் இல்லாம தன் வாழ்க்கையிலையும் அந்த உரிமையை கொடுத்தார் அப்படின்னா, அப்ப அதுதான் ஒரு மகா புருஷனின் வாழ்க்கை. ஏன்னா நிறைய நேரங்கள்ல நம்ம பேசுவோம், நம்ம பேசிட்டு நம்ம செய்யற செயல் வந்து வேற மாதிரி இருக்கும். ஐயோ அம்மா மனைவி அப்படிம்போம், ஆனா மனைவி அசிங்கமா தவறா பேச திட்டுறதெல்லாம் போவோம். ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. என்ன பாடினாரோ அதே மாதிரி தன் வாழ்க்கையும் வாழ்ந்தார். சொல்லும் செயலும் ஒன்றாக இருந்தது. இப்ப இவர் தான் நமக்கு வழிகாட்டியா இருந்து பண்றாரு. இதேதான் பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை அப்படின்னு தலைவர் சொன்னாரு. பெண்கள் எல்லாரும் சரிசமமா புலிகளாக, பெண் புலிகளாக போரிட்டாங்க நம்ம தலைவர் ஆட்சியில. அது வேற. இப்ப வாங்க ஈவேரா கிட்ட போவோம். தாவேகா, அதிமுக, திமுக, இது மூன்றும் ஒரு குறியீடாக வச்சிருக்கிறது ஈவேரா. இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் பண்ண வேலை என்ன? அதாவது அவர் என்ன சொன்னாரு? பெண்கள் வந்து கற்பப்பையை வெட்டி போடணும். உடனே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். உங்க வீட்டுல அதை பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க இருந்திருப்பீங்களா? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கான்னு கேட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க, வாயை மூடிக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்ப பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு ஒரு நூல் எழுதினாரு. அந்த நூலே வந்து ஒரு ஆங்கில நூலை பார்த்து அதை எழுதி காப்பி அடிச்சு ஜெராக்ஸ் அடிச்சு நகல் அடிச்சு இவங்க வெளியிட்டாங்க. அப்ப பாருங்க, எந்த ஒரு இடத்துலயும் சுய சிந்தனை இல்லாத ஒரு தற்குறி பையன்கிட்ட நம்ம குறியீடா வச்சுட்டாங்க. அந்த தற்கொலையை குறியீடா வச்சுட்டு மக்களை ஏமாற்றி 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 பெண்களுக்கு எதிரான எல்லா வேலைகளையும் செய்யறதுதான் திராவிடம் அப்படின்ற சித்தாந்தம். அப்ப உண்மையிலே நீ ஈவேராவை இது பண்ணியிருந்தனா நீ என்ன பண்ணிருக்கணும்? 117 இடம் பெண்களுக்கு கொடுத்துருக்கணும். அப்ப அதை விட்டுட்டு வெறும் 19 இடங்கள் கொடுத்துட்டு ஏதோ நாங்க தான் பெண்ணியம் உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்ட்டு என்ன ஒரு ஏமாற்று வேலை. இவங்க பொய் சொல்றாங்க அப்படின்றத தஞ்சை பெரிய கோயிலை வச்சு நான் உங்களுக்கு ஆவணம் சொல்றேன். ஒண்ணு இல்ல, தஞ்சை பெரிய கோயிலை வச்சு திராவிடத்தை முடிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. தஞ்சை பெரிய கோயில்ல ராஜராஜ சோழன் காலத்து ஓவியங்கள் இருக்கு. 10ஆம் நூற்றாண்டுல அந்த ஓவியங்கள் வரையப்பட்டது. அந்த ஓவியத்துல சுந்தரர், அதாவது தேவார நால்வர்ல சுந்தரர், சைவ ஆச்சாரிய சிவாச்சாரிய சுந்தரரோட திருமணத்தை பற்றிய ஓவியங்கள்லாம் இருக்கு. சரியா? அந்த ஓவியத்துல, அதாவது 8ஆம் நூற்றாண்டு சுந்தரரோட காலம், அந்த ஓவியத்துல ஆண்களும் பெண்களும் சேர்ந்து சுந்தரரோட திருமணத்துக்கு சமைப்பது போன்ற ஓவியங்கள் இருந்திருக்கு. அப்ப பெண்கள் ஆண்களுக்கு சரிசமமாக இருந்து இந்த முக்காடு போட்டுலாம் தமிழன் ஒருபோதும் பெண்களை வைத்தது கிடையாது. அத ஒரு ஓவியமா தஞ்சை பெரிய கோயில்ல ராசராச சோழன் காலத்திலே வரைஞ்சிருக்காங்க. அப்ப தமிழர்களின் வாழ்வியல் அந்த ஓவியங்களை நம்மளுக்கு தெரியுது. அந்த ஓவியத்தை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். அந்த ஓவியங்கள்லாம் வரையப்பட்டதை பார்த்துதான் சேக்கிழார் பெருமான் வந்து பெரிய புராணம் எழுதுறாங்க. அப்ப பாத்துங்க, நம்மளுடைய அடையாளங்கள் இந்த ஓவியங்களே இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பெண்கள் அடிமையாக வைக்கவில்லை தமிழன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பெண் ஏன் அடிமையானார் அப்படின்னா, என்னைக்கு தமிழன் அடிமையானானோ அன்னைக்குதான் பெண் அடிமையானார் இந்த உலகத்தில். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதே பெரிய கோயில்ல முதல்ல இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு கோயில்ல அம்மனுக்கு ஒரு கோயில் வச்சு அதை வழிபட்டது ராசராச சோழன் தான்.
அப்ப புரியுதா? உங்க மரபணுல நீங்க பெண்களை அடிமையாலாம் வச்சிருக்கணும்னு நினைச்சதே கிடையாது. அதெல்லாம் ஒரு மன்னரோட சிந்தனை. சரி, இப்படி இப்படி நினைச்சு பாருங்க. பாண்டிய குலாசினி தஞ்சாவூர் வளநாட்டு கூற்றத்து தஞ்சாவூர் நாம் எடுப்பிச்ச திருக்கற்றளி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம். அதுல நாம் கொடுத்தனவும் நம் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் மற்றும் கொடுப்பார் கொடுத்தனவும் அப்படின்னு தான் அந்த கல்வெட்டி ஆரம்பிக்குது. அப்ப நான் கொடுத்தேன், எங்க அக்கா குந்தவை கொடுத்தாங்க, என் மனைவிமார்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்தாங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அப்ப பெண்களை அடிமையா வச்சிருக்க நான் மட்டும்தான் கொடுத்தேன், வேற யாரும் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா பெண்களுக்கான முக்கியத்துவம் தஞ்சாவூர் கிடைக்கிற கல்வெட்டுகளே நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப பாத்துக்கோ, வரலாற்று ரீதியாக தமிழன் வேறு, திராவிடன் வேறு. பாப்பான் பாப்பான்னு பாரதி எடுத்துட்டாங்களே, பாரதிக்கு இருக்கிற அந்த தெளிவு ஏதாச்சும் ஒரு திராவிடனுக்கு இருந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். அவங்களாம் அப்படி அவங்க மரபணுமே வேறப்பா. நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், மரபணு ரத்தம் இதற்கு காரணம். தமிழரின் மரபணு அந்த பாரதி மனதுல சிந்தனை வருது பாரு. மனையாளும் தெய்வம் அன்றோன்றான். பொண்டாட்டின்னு சொல்லல. ஏன் தெரியுமா பொண்டாட்டின்னு சொல்லல? பொண்டாட்டி அப்படின்றது அவங்க வந்து வேலையாட்களை தான் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கல்வெட்டுல குறிப்பிடுவாங்க. மனையாள் மனைவி அப்படின்னா சரியான சொல். சித்தர் மாதிரி பாடுறான் பாரு. மனையாளும் தெய்வம் அன்றோ அப்படின்னா என்னைக்காச்சும் ஈவேரா அதை சொல்லியிருக்காரா? ஈவேராவை தூக்கி பிடிக்கிறாங்களே இந்த திராவிட தற்கொலிகள், என்னைக்காச்சும் ஈவேரா இப்படி எல்லாம் பேசியிருக்காரா? என்ன தகுதி இருக்கு ஈவேராவுக்கு? கண்ணகியை பத்தி தவறா பேசியிருக்காரு, சிலப்பதிகாரத்தை அசிங்கமா பேசியிருக்காரு. பாரதி எப்படி பண்ணானா? யாருப்பா இந்த ஈவேரா தமிழ்நாட்டுக்கு? இந்த பிம்பம் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல நம்ம விடுதலை பெற முடியாது. ஈவேரா பிம்பத்தை நாம் உடைக்க வேண்டும். அதற்கு மிக முக்கியமாக திமுகவை காலி பண்ண வேண்டும். ஏன் தெரியுமில? அவன் சொல்றது ஒன்னா இருக்கும், செய்யறது ஒன்னா இருக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு இடத்துலயும் சுதந்திரம் இருக்காது. நான் உனக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இது இன்னும் மோசமா போகும் திமுகவுக்கு நீங்க வாக்களிச்சீங்கன்னா. பெண் குழந்தைகளை வச்சிருக்கிற பெற்றோர்களுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள் பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக வெளியில போயிட்டு உள்ளார வரணும் அப்படின்னா நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் தான் நீங்க வாக்கு செலுத்த வேண்டும். ஏன் தெரியுமில? இந்த 5 வருஷத்துல நினைச்சு பாரு, ஒரு பெண்கள் மகிழுந்துல போயிட்டு இருந்தாங்க, ஓடி வீட்டுக்கு கிட்ட வந்து அந்த பெண் குழந்தைகள் இருக்கு, கதவை தட்டி அந்த பெண்களை இது பண்ணா போதை. எத்தனையோ பெண்கள் பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்க, போதை. அந்த யார் அந்த சார், போதை. இதெல்லாம் இதெல்லாம் நீ சகிச்சுக்கிட்டு பெண் குழந்தைய வச்சிருக்கிறவன் உன் பெண் குழந்தைய பார்த்துட்டு திமுக வாக்களிக்க போறியா அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நான் நிறைவு செய்கின்றேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவரும் பகிருங்கள். மிக்க நன்றி.